செகண்ட் ஓகே செகண்ட் ஆர்டர். ஓகே அந்த செகண்ட் ஆர்டர் எப்படி பண்ணுறோம் பார்த்துங்க. சால்வ் என்ன கொடுத்துருக்கான், டி ஸ்கொயர் ஒய் பை dx square minus 2 into dy by dx plus y equal to e power x. So, initial condition என்ன கொடுத்துருக்காங்கன்னா y of 0 equal to 2 and y dash of 0, y dash of 0 equal to minus 1. சரியாமா? ஓகே டக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஐடியா ஆல்ரெடி ஃபில் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், டக்குன்னு சொல்லுங்க என்ன வேணும். எல் ஆஃப் சார். எல் ஆஃப் எஸ். ஓகே இல்லை ஃபர்ஸ்ட் ஓகே லேப்லாஸ் கன்ஃபார்ம் ஓகே 2 into L of y dash ப்ளஸ் plus 2 y L. equal to L, sorry. L of y is equal to L of e power x. சொல்கிறேன் இங்கே என்ன கிடைக்கும், இப்போ நீங்கள் சொன்ன ஃபார்முலா S square into கேபிட்டல் y. கேபிட்டல் சார் ஒய் அதை நான் வந்து L of y னு வச்சுக்கலாம்ல சார்? L of எல்லா small y பையும் னு வச்சுட்டா நம்ம திரும்ப இன்னொரு ஸ்டெப்பில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். கரெக்டுங்களா? கேபிட்டல் ஒய் வைக்கிறது நமக்கு ஈஸி. ஓகே. இதுக்கு நம்ம இன்வெர்ஸ் எடுக்கும்போது அது வெறும் y ஆயிடும். ஸ்மால் ஒய் ஆகும். இது கேபிட்டல் ஒய்ங்கிறது ஸ்மால் ஒய், அது வந்து இங்கே எழுதிக்கணும். ஸ்மால் y. கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு எல் ஆஃப் ஸ்மால் ஒய். ஓகே. எக்ஸ் எக்ஸ் ஓகே. அப்போ எஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எஸ் ஒய் ஆஃப் 0 மைனஸ் ஒய் டேஸ் ஆஃப் 0. கரெக்டாமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. கரெக்டா? ஆமாம். ஓகே சார். சரி. அடுத்தது மைனஸ் 2 மைனஸ் 2 into s into y capital Y minus y dash of 0. y of 0 y dash கிடையாது, ஏன்னா y dash எழுதுறோம், y dash அது dash வராது. ஓகே சார். plus capital Y equal to இதுக்கு என்ன ஃபார்முலா, 1 by s minus 1 தான் e power x ஓட ஃபார்முலா. e power, அதாவது e power 1x தானே சார் இருக்காது? 1x, அதனால அந்த 1 நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகே சார். சரி. இப்போ y of 0 ஓட வேல்யூ என்ன? y of 0 ஓட வேல்யூ 2. இதோட வேல்யூ 2 சார். -1. -1. -1 கரெக்ட்டுமா? அப்ப இதனோட வேல்யூ 2. இதனோட வேல்யூ 2. இதனோட வேல்யூ -1. அதோட வேல்யூ -1னால இங்க +1 ஆயிடும் சார். அப்ப என்ன சொல்றது? s square s square y minus 2s plus 1. ஓகே. அடுத்து என்ன கிடைக்கும்? minus 2sy plus 4 plus 4 plus y capital Y equal to 1 by s minus 1. கரெக்டாமா? ஆமா சார். இப்போ கேபிட்டல் ஒய் யாரு, அதை மட்டும் வச்சுக்கணும், மீதி டேர்ம் அந்த கொண்டு போயிருங்க. கேபிட்டல் ஒய் யாரு? ஒவ்வொரு கேபிட்டல் ஒய், ஒவ்வொரு கேபிட்டல் ஒய், ஒவ்வொரு அங்க ஒரு கேபிட்டல். ஆமா சார். அது கேபிட்டல் ஒய் வச்சுக்கிட்டா கேபிட்டல் ஒய் மட்டும் வச்சுக்கிட்டா s ஸ்கொயர் minus 2s plus 1. அப்ப இங்க என்ன இருக்குது? இங்க 1 1 plus 4 5. கரெக்ட்டுங்களா? minus 2s சொல்லுங்க. minus 2s plus 5 equal to 1 divided by s minus 1. கரெக்டாமா? s minus 1. ஆமா சார். சரி. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த டேர்ம் அங்க கொண்டு போயிடலாமா? அது y into s square minus 2s plus 1 equal to 1 by s minus 1. இந்த டேர்ம் அங்க போய் என்ன கிடைக்கும்? plus 2s minus 5. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப இது எதனோட ஃபார்முலா பாருங்க? s minus 1 ஓட ஃபார்முலாவா, ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவா? s square minus 2s into 1 plus 1 square. அதனால இந்த டேர்ம் வந்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். கரெக்டாமா? ஆமா சார். இல்லை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வராது, இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி வரணும், நான் மாற்றிட்டேன். அப்போ கேபிட்டல் ஒய், அப்போ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1 டிவைடட் பை இந்த s minus 1 ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா இங்கே என்ன கிடைக்கும்? s minus 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல், இது ஒன்று வரும் கரெக்டாக, ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு s minus 1 கியூப். கேட்ஸ் கிடைக்கும். 2s minus 5 divided by s minus 1 the whole square. கரெக்டாமா? இதில் என்ன டவுட் இருக்குது? அப் டு திஸ் ஸ்டெப் இல்லை சார், புரிஞ்சுதாமா? சார் ஏன் சார் செகண்ட் டேர்முக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணாமே வச்சிருக்கோம்? செகண்ட் டைம் எதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்ல. அதை டிவைட் பண்ணிட்டாங்கன்னு வேற என்ன வேணும்? இல்லை சார், எப்பவுமே புரியல. டிவைட் பண்ணி ஏன் எல்சிஎம் எடுக்க சொல்றது? ஆக்சுவலா எல்சிஎம் எடுக்கணும், எடுக்கலாம், ஏன் எடுக்குதுன்னு சொல்லிடுறேன். இப்போ எல்சிஎம் எடுத்தா கொஞ்சம் லென்த்தா போகும், நம்ம அப்படியும் போடலாம். அது லென்த்தா போடுறோம், நம்ம போட்டு போட போடாமையும் போடலாம். இதுக்கு டேரக்டா ரிசல்ட் வந்து பாருங்க, 1 டிவைடட் பை s minus 1 ஹோல் கியூப். அது
plus ஆமா சார். 2s minus 5 divided by s minus 1 the S whole square. minus 1 the whole square. இப்போ எதனால போடலைன்னா நீ இப்போ வந்து இந்த டைம் மட்டும் பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணும்போது இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. டைரக்ட் ஃபார்முலா யாரு? ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் என்ன சொல்லுது? கியூபுக்கு என்ன சார் ஃபார்முலா இருக்குது, என்ன மறந்துட்டியா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n க்கு என்ன ஃபார்முலா? அந்த ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே. t பவர் n சார்? t பவர் n க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்க வேலை முடியுது. n factorial divided by s power n plus 1. சரி, அது வந்து இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஓகே நீ சொன்னது கரெக்ட். அந்த ஃபார்முலா நம்ம ரிவைஸ் பண்ணிக்குவோம். n ஃபேக்டரியல் டிவைடட் பை s பவர் n plus 1 ஆமா சார். சரி, அப்போ இன்வெர்ஸ் எடுக்கும்போது அப்போ லேப்லாஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை s கியூப் வந்து என்ன எழுதலாம்? இந்த ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்குவோம். அது இங்க இருக்குது. இது வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் t square divided by 2. சரி, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். என்ன சொன்னீங்க? d ஸ்கொயர் டிவைடட் பை 2 இது கரெக்ட். by 2 தான் சார் வரும். பட் இங்க மைனஸ் 1 இருக்குதுல, மைனஸ் 1னா என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் என்ன சொல்லுது? e பவர் at e பவர் at f of t வந்து என்ன எழுதலாம்? எது வந்தாலும் f of s minus a or s plus a இந்த மாதிரி எழுதலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். அப்போ அந்த கான்செப்ட் அப்ளை பண்றீங்க. அப்போ இங்க அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? இங்க மைனஸ் 1 தானே, இங்க 1 தான் நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் a வேல்யூ. அப்போ e பவர் x இருக்கு கரெக்ட்டுங்களா? சரி, இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறது. அப்போ ஸ்மால் y ஈக்குவல் டு லேப்லாஸ் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை s minus 1 whole cube plus லேப்லாஸ் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 2s minus 5 by s minus 1 the whole square. கரெக்டாமா? ஆமா சார். இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த கான்செப்ட் புரியுது சார். மெர்ஜ் பண்ற. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம ஓகே, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம்ல இப்ப நம்ம வந்துட்டு லாப்லாஸ் ஆஃப் f of x மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த s க்கு வந்துட்டு e பவர் மைனஸ் a சரி 1 by s minus a சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அவ்வளவுதான் கண்ணு, அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? அதனால தான் வந்து நான் எல்சிஎம் எடுக்கல. எல்சிஎம் ஆன்சர் எடுத்தீங்க இல்லைன்னா இந்த ரீசனுக்காக எல்சிஎம் எடுக்கல. சரியாமா? ஓகே சார். அப்போ x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சதா? ஃபார்முலா இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது. செகண்ட் டைம் என்ன பண்ண போறீங்க? அப்ளைங் த பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட். செகண்ட் டைம் என்ன டைப்? செகண்ட் டைப். ஏன்னா s minus 1 whole square. ஆமா சார். So a by s minus 1 plus b by s minus 1 the whole square னு பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் டைப் 2. சரிங்களா? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் டைப் 2. அப்ளை பண்ணிடலாமா? அப்ப சொல்றாங்க 2s minus 5 divided by s minus 1 the whole square equal to a by s minus 1 plus b by s minus 1 the whole square. அவ்வளவுதான். இது சிம்பிள் பண்ண ஒரு ரிசல்ட் வரும். அதோட நம்ம முடிச்சிடலாம். அப்போ என்னாச்சு? that is equal to இங்கே என்ன கிடைக்கும்? 2s minus 5 equal to a into s minus 1 s minus 1 வருமா plus b. கரெக்டாமா? இந்த ஸ்டெப் எனர்ஜி டவுட் இருக்குதாமா? இல்ல சார். ஓகே, இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம்? s equal to 1. s equal to 1 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 into 1 minus 5 equal to a 0 ஆயிடும், b வரும். b வரும். minus 3 b is equal to minus 3. ஆமா சார். இப்போ s வந்து you taking any value. அப்ப நான் வந்து s equal to 0 அப்ளை பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? 0. ஓகே சார். minus 5. So minus 5 is equal to minus a. So a is equal to 5. minus a plus b. Oh, plus b. ஓகே. அப்ப என்னாச்சு? So minus 5 is equal to minus 3 நீங்க plus 3 plus 3 is equal to minus a. கரெக்டாமா? இது எனர்ஜி டவுட் இருக்குதா? சார் equal to minus a இல்ல சார் வரணும். இல்ல, மைனஸ் a இருக்குதா? சாரி. ஆமா, மைனஸ் a இருக்கு. அப்ப +2 ஆயிடுமா? -2 னா +2 ஆயிடும் சார். ஓகே ரைட். அப்ப வந்து நம்மளோட ஃபார்முலா வந்து இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த அப்ளை பண்ணணும். எங்க? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது. இதுக்கு ரிசல்ட் ஆல்ரெடி கிடைச்சு. இந்த ரிசல்ட் அப்ளை பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ளை பண்ணிடலாமா? அப்ப ஸ்மால் y of t y of x எழுதுங்க. இந்த ஸ்மால் y of x equal to என்ன கிடைச்சது? ஆல்ரெடி e power x into x squared by 2 factorial plus Laplace inverse of a ஓட வேல்யூ என்ன? 2. அப்ப 2 divided by s minus 1 அங்க plus Laplace inverse
லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் b வந்து -3 -3 டிவைடட் பை s - 1b ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? சார். அவ்வளோதான் கண்ணு. எகைன் சேம் ஃபார்முலா தான். அப்ளை பண்ணி சொல்லி பார்க்கலாம். அப்போ என்னாச்சு? e பவர் x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 இன்ட்டு 1 அதனால் 2 ப்ளஸ் இங்கே 2 கான்ஸ்டன்ட்டு. அப்போ லேப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் e பவர் t சார். ஓகே ஓகே பண்ணிக்கலாம். -3 இன்ட்டு லேப்லாஸ் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை எஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர். the whole square அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் e பவர் x டிவைட் பை 2 by 2 plus 2 e power x இது plus 3 மைனஸ் -3 minus 3 into so இங்க வந்துட்டு 1 by t அதாவது இங்க வெறும் t ல வந்துட்டு e power x into e power x கரெக்ட் தான். டிவைட் பை 0 பெற்ற வேல்யூ 0 பெற்ற வேல்யூ ஒன்று தான். அதனால நம்ம ஓகே. சரிங்களா? அப்போ இது வந்து காமன் வேல்யூ இதோட முடிச்சாலும் ஓகே. அப்போ y ஆஃப் x ஓட வேல்யூ e power x காமன் e பவர் x and 2 வந்து எல்சிஎம் எடுக்கணும். x காமன் 2 வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்குது? x ஸ்கொயர் plus 4 minus 6x minus 6x இது இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ப்ராப்ளம். சரி, இதான் நம்மளுடைய செகண்ட் ஆர்டரோட ஒரு எக்ஸாம் ப்ராப்ளம். செகண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஒரு எக்ஸாம் ப்ராப்ளம். சரிங்களா? சரி, டவுட் இருக்குதாம்மா?